ஹலோ எவ்ரிவன். போன வீடியோவில் நம்ம மீசிமா பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தோம் இல்லையா, அதோட சம்ஸ் பார்க்கலாம். ரெண்டு முறை சொன்னாங்க இல்லையா, வகுத்தல் முறை, பகா காரணிப்படுத்தல் முறை. அது ரெண்டு இதுலேயும் பார்க்கலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. புக்கில் நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க, நான் ஷார்ட்டாக சொல்லி கொடுத்துட்றேன் உங்களுக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு 156க்கு எல் டிவிஷன் போடலாம். செகண்ட் டேபிள் யூஸ் பண்ணிக்கலாம். 7 2 14 மீதி இங்கே 1 இருக்குமா, 8 2 16 அப்படி ரெண்டாவது வாய்ப்பாடு. 3 2 6 மீதி இங்கே 1 இருக்குமா, 9 2 18 39 13வது வாய்ப்பாடில் வரும். இல்லை 3வது வாய்ப்பாடு யூஸ் பண்ணிக்கலாம். 4 3 3 3 9. நெக்ஸ்ட்டு ஒரு 13 13 போட்டுக்கலாம். அதான் ஸ்மால் டேபிளுக்கு போகணும்னு சொன்னேன் இல்லையா, அதான். நெக்ஸ்ட்டு 124 போட்டோன்னா ரெண்டாவது போட்டுக்கலாம். 6 2 12 2 2 4. நெக்ஸ்ட்டு மறுபடியும் 2 3 2 6 1 2 2. நெக்ஸ்ட் 31க்கு ஒவ்வொரு 31 31 தான், ஏன்னா அது எந்த வாய்ப்பாடையும் வராது 31. ஸோ 156ஓட இப்போ என்ன பண்ணுறோன்னா, இதோட காரணியெல்லாம் தனித்தனியாக எடுத்து எழுதலாம். 156 2 × 2 × 3 × 13. அடுத்து 124ஓட காரணிகள் என்னென்னா 2 × 2 × 31. ஸோ நம்ம மீப்பது மடங்கில் அதில் என்ன மீப்பெரு காரணியில் என்ன பார்த்தோன்னா, காமனாக இருக்கிறது எடுத்து அதை மட்டும் இன்ட்டு பண்ணோம். ஆனால் இதில் என்னென்னா, காமனாக இருக்கிறது எடுக்கணும், காமனாக இல்லாதது எடுக்கணும். ஸோ எப்படின்னா 2 அந்த காமனாக இருக்கிறதுல ஒரு 2 எடுத்துக்கலாம். இதில் காமனாக இருக்கிறதுல ஒரு 2, அப்புறம் 3 விடக்கூடாது, 3, அப்புறம் 13, அப்புறம் 31 எல்லாத்தையும் இன்ட்டு பண்ணணும். இன்ட்டு பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 2 2 4 4 இருங்க 2 2 4 4 12 12 × 13 × 31. அப்புறம் 12 × 13 போட்டோன்னா 3 2 6. அப்புறம் 3 2 6 ஒரு 2. அப்புறம் பார்த்தா 156 வருது. அதான் 3 2 6 வந்துருச்சா. அப்புறம் ஒரு 3 போடுவோம், அப்புறம் ஒரு 2 போடுவோம், அப்புறம் ஒரு 1 போடுவோம். அப்புறம் 2 + 3 6 அப்படியே இருக்கும். 2 + 3 5 இது வந்துடும். எல்லாத்துக்கும் மல்டிப்ளிகேஷன் தெரியும்னு நினைக்கிறேன். அதான் டவுட் இருந்தால் சொல்லுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு 31 இருக்கா. அப்புறம் 156 × 31 போட்டோன்னா 6 5 1 6 3 18 5 3 15 16 மீதி 1 1 3 4. இப்போ 6 8 + 5 எவ்வளோ, 13 6 7 8 4. இப்போ ஆன்சர் 4836. இதுதான் இதோட மீச்சிறு பொது மடங்கு, மீச்சிமா. ஓகேவா. இது வகுத்தல் முறை. நீங்கள் இந்த வகுத்தல் முறையை நான் போன கிளாஸில் சொன்ன மாதிரி இந்த இப்படி 156, 124 ரெண்டையும் ஒட்டுக்கா போட்டு பண்ணலாம். இப்படி பண்ணிங்கன்னா எப்படி கிடைக்கும்னா, இருங்க எரேஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் நான் சொல்கிறேன். நூற்றி 156 324 இப்படியும் போடலாம்.
ரெண்டாயிரப்பாடா ஒட்டுக்கா போடுறது 78 வரும். இங்கே வந்து 6 2 2 அப்படியே தனித்தனியாக போட்டதை ஒட்டுக்கா அவ்வளோதான். இது 2 வருமா 39, இது வந்து 31 வரும். இங்கே வந்து 3 வரும், ஏன்னா 13 39க்கு அப்புறம் இது வகுக்க முடியாதனால இது அப்படியே நம்ம வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து மறுபடியும் வந்து நம்ம 13 போட்டு ஒவ்வொரு 13 போட்டு 31 அப்படியே வச்சுக்கணும். வகுக்க முடியாத அப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக இந்த 31 வந்து 31 1 இப்படி போட்டு இதோட காரணி 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 13 இன்ட்டு 31 இன்ட்டு பண்ணோன்னா 4836 வந்து கிடைக்கும். இப்படியும் போடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பகா காரணிப்படுத்தல் முறையில் வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து 156 வந்துட்டு 2 இன்ட்டு 78ன்னு பிரிக்கலாம். அப்புறம் 2 78 எப்படி பிரிக்கலான்னா 2 இன்ட்டு 39 78. நெக்ஸ்ட்டு எப்படி பிரிக்கலான்னா நெக்ஸ்ட்டு எப்படி பிரிக்கலாம் 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3 13 ஆமாம் 3 13 39. நெக்ஸ்ட்டு வந்து 124ஓட காரணி எல்லாம் என்னென்னு பார்த்தோன்னா 124 வந்து எப்படி பிரிக்கலாம் 2 இன்ட்டு 62. அப்புறம் வந்துட்டு 2 இன்ட்டு 62 எப்படி பிரிக்கலாம்னா 2 இன்ட்டு 31ன்னு பிரிக்கலாம். அந்த தானா வகுத்தல் போட்டோம் இல்லைங்களா, அதில் இப்போ போட்ட காரணி வச்சு போட்டு இது கொஞ்சம் யோசிச்சு போடணும். அதுக்கு நீங்கள் வந்து அந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா இதில் புக்கில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா வந்துட்டு இது வந்து இந்த பொதுவாக இருக்கிற அந்த 2 வந்து சொல்லியிருப்பாங்க. பொதுவாக இருக்கிற காரணி பொதுவாக இல்லாத காரணி தனித்தனியாக போட்டு பெருக்கியிருப்பாங்க. நம்ம வந்து பொதுவாக இருக்கிறது என்ன, இதில் இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது. பொதுவாக இங்கே ஒரு 2 இருக்குது, இந்த 2 இருக்குது. இந்த 2க்கு ஒரே ஒரு 2 மட்டும். இது 2க்கு ஒரு 2, இது 2க்கு ஒரு 2. நெக்ஸ்ட்டு பொதுவாக இல்லாத காரணி என்னென்ன 3, அப்புறம் 13, அப்புறம் 31. இது எல்லாத்தையும் பெருக்கினோன்னா ஆன்சர் தான் நம்மளுக்கு வந்துட்டு என்ன ஆன்சர் கிடச்சிது 4836. இந்த ஆன்சர் தான் நமக்கு வந்து கிடைக்கும். இது வந்து பகா காரணிப்படுத்தல் முறை, அது வந்து வகுத்தல் முறை. எனக்கு என்னமோ அந்த வகுத்தல் முறை ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் சொல்லுங்கள், சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.